Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலில் மகா சிவராத்திரியையொட்டி பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாண்டியன், தற்பொழுது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மகா சிவராத்திரியையொட்டி பக்தர்களின் வருகை எவ்வாறாக இருக்கின்றது? அங்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? வணக்கம் பிரீதா. மகா சிவராத்திரி தினமான இன்று திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக ராஜகோபுரம் மற்றும் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு ஜிக்ஸாக் வரிசை மூலம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் கட்டுக்கடக்காத கூட்டம் என்பதால் சுமார் 5 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி இன்று இரவு அண்ணாமலையார் கருவறைக்கு பின்புறம் உள்ள லிங்கோத்பவருக்கு பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பூஜை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவது. இதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கும் திருமாலுக்கும் யார் அகந்தை என்ற நிலையே இந்த சிவராத்திரியை கருதப்படுவதாக கூறப்படுகிறது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.